பன்னூரன்று பல்லாயிரம் ஆண்டாய் தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தமிழ் முதல் நாள் பொங்கல் திருநாள் போற்றி விழா கொண்டாடி உன்னலம் மறைந்தோரை மறந்தாலும் மறவா வண்ணம் செய்தமிழால் வானிலெல்லாம் செதுக்கி வைத்தோம் பத்திரை மாற்று தங்கம் ஒளி மாய்ந்தாலும் பற்றுள்ளத்தில் உன் பழஞ்சீர் மங்கிற்கில்லை என்ற தமிழோடு இந்த தமிழை வணங்கி இனிதே இந்த விழாவை கொண்டாடுவோம். விக்னேஷ், புதிய தலைமுறை ஒவ்வொரு வருடமும் நம்ம பொங்கல் கொண்டாட்டத்தை மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் ஒவ்வொரு இடத்துக்கு சென்று நம்ம கொண்டாடுவது வழக்கம். அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம எங்க வந்திருக்கோம்? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இருக்கிற புகழ்பெற்ற கேஎஸ்ஆர் கல்வி குழுமம் இருக்கு இல்லையா, அவங்களோட இணைந்து புதிய தலைமுறையும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் பேராசிரியர்களோட இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாட போறோம். மாணவர்களோட சேர்ந்து ஒரு கொண்டாட்டனாலே அது குதூகலத்தோட மிகவும் உற்சாகமா இருக்கும். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ஊரு பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விழாக்கள்னாலும் அதை வந்து முளைப்பாரியோட பெண்கள் வந்து தொடங்குவாங்க. அருணா, எதுக்காக இந்த முளைப்பாரி எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுமா? மழை வேண்டியும் விவசாயம் தழைக்கவும் தானே இந்த முளைப்பாறை நம்ம எடுக்கிறோம். நிச்சயமா, அது மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமும் இதுல வந்து இருக்கு. அந்த கிராமத்துல வந்து வெள்ளாமை எப்படி இருக்கு, மகசூல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விதையை போட்டு ஒரு 7-8 நாள் 10 நாள் கொக்க வச்சு எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்றத இதை பார்த்தே வந்து சொல்லிடுவாங்களா. இதுல ஒரு அறிவியலும் இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த முளைப்பாரியை பார்த்தே வந்து விவசாயம் செழிக்குமா செழிக்காதான்றதை தெரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா, நம்ம இந்த முளைப்பாரியோட நம்ம இந்த ஊர்ல நம்ம இப்ப தொடங்கலாம். இந்த பொங்கல் திருவிழா ஒரு காலேஜ்குள்ள நடக்கிற மாதிரியே இல்ல, ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, தமிழர்களோட வீரத்தை பறைசாற்றணும் தான் ஏராளமான போட்டிகளும் உள்ள இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வரவேற்பு இடத்துல பாத்தீங்கன்னா டான்சிங் ஹார்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம பொதுவா இதை எந்த விழாக்களுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத டைரக்டா அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த டான்சிங் ஹார்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களா சார் பண்ணுவாங்க? பொதுவா பொங்கல் பண்டிகை போகும்போது மாடு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க ஹார்ஸே ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க குதிரையை. டான்சிங் ஹார்ஸ் வந்து கோயில் திருவிழா, பொங்கல் பண்டிகை, இதுக்கெல்லாம் நான் அலங்காரம் பண்ணி கொண்டு போறது. இது வந்து என்ன பண்ணு, நடனம் ஆடணும். என்ன நடனம் ஆடுங்க. எப்படி இதுக்கு நீங்க பயிற்சி பேண்ட் அடிச்சு நாங்க ஆட வச்சிருவோம், பயிற்சி கொடுப்போம்.
பொங்கல் விழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். காலேஜ் முழுக்கும் வெறும் மக்கள் தலைகள் மட்டும்தான் தெரியுது. சரி, பொங்கல் நாளே நம்ம வந்து கால்நடைகளுக்கு நம்ம தமிழர்கள் மரியாதை செலுத்துறது வழக்கம். சோ இங்க ரேக்லா ரேஸும் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமா நிறைய போட்டிகள்லாம் இருக்கு. கபடி, உரியடித்தல் இது மாதிரி இருக்கு இல்லையா? அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரேக்லா. அந்த காலத்துல பொழுதுபோக்குக்கு வந்து எதுவுமே இருக்காது, நம்ம கால்நடைகள் நம்பிதான் மக்கள் இருந்தாங்க. அந்த பொழுதுபோக்குக்காகவே என்ன பாத்தீங்கன்னா ரேக்லா ரேஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நடத்திருக்காங்க. இந்த ரேக்லா ரேஸை பாக்குறதுக்குனே பாத்தீங்கன்னா தனித்தனியா காளைகளை இதுக்காகவே தனியா வளர்த்து இந்த வண்டியெல்லாம் தயார்படுத்தி வீரத்தை பறைசாற்றும் விதமா இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வச்சு பரிசும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இதுல போய் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இப்ப பாத்துடலாம். இந்த ரேக்லா வண்டியை பார்த்தோன்னே எனக்கு எஜமான் படம் தான் ஞாபகம் வருது. நம்ம தலைவர் சும்மா அப்படியே வண்டி எடுத்து செல்லுன்னு போவார்ல, அதுதான் ஞாபகம் வருது. உள்ள போய் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் பாத்துடலாம். இங்க மாணவர்களுக்காக ஃபன் கேம்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது கோல போட்டி தான். சோ கோல போட்டினா பொங்கல் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பொங்கல், கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா பொங்கலை பிரதானமா வச்சுதான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க இவங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்னன்னா, இவங்க அந்த பொங்கலோட சேர்த்து மாடும் வரையணும். இதுல யாரு பெஸ்டா மாடு வரைஞ்சிருக்காங்களோ, மாடு கோலம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் கோல மாவு எல்லாத்தோட ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கொடுத்து இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம வந்து இந்த கோலத்துக்கு என்ன தீம் சொல்லியிருந்தோம்னா, மாடு வரையணும், மாட்டு பொங்கலை ஒட்டி மாடு வரையணும்னு சொல்லியிருந்தோம். சோ இவங்க ரொம்ப அழகாவே மாடு வரைஞ்சிருக்காங்க. இது எந்த டீம்? வாங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் பார்மசி வந்து அந்த டீம் வந்து இந்த கோலத்தை போட்டிருக்காங்க. இந்த கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த போட்டியில இந்த கோலம் தான் வின் பண்ணுச்சு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்துட்டோம். செகண்ட் பிரைஸ் ஒரு கோலமா பார்க்க போனோம், ரங்கோலி கோலமா பார்க்க போனோம்னா இந்த கோலம் ரொம்பவே அழகா இருக்கு. இவங்க என்ன டீம்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. என்ன டீம் இது? கேஎஸ்ஆர் ஐஜி டீம் இந்த கோலத்தை போட்டிருக்காங்க. ஒரு கோலமா பார்க்க போனா இது ரொம்ப அழகா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சோ இதுக்கு தான் செகண்ட் பிரைஸ் கொடுக்கப்படுது. ஐஜி டீமுக்கு வாழ்த்துக்கள். கதிரவனும் இங்க உதித்தாச்சி, கதிர்களும் இங்க விளந்தாச்சி, திருநாளா பிறந்தாச்சி, கதிரவனும் இங்க உதித்தாச்சி, கதிர்களும் இங்க விளந்தாச்சி, நம்மளவுகளை வணங்கிடவே நாளை கொண்டாடுவோம், நம்மளவுகளை வணங்கிடவே நாளை கொண்டாடுவோம். திருநாளா பிறந்தாச்சி, கதிரவனும் அருணா, இப்ப நம்ம பொங்கல் கொண்டாட்டத்துல ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம் தெரியுமா? அப்படியா? நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல
மருதமும் மருதம் சார்ந்த இடத்துல தான் அதிகப்படியான விழாக்கள் நடந்தது. அதுல ஒண்ணு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அதுல சோழர்கள் காலத்துல தான் இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்பவே விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. அதுவும் தமிழ் பேர் வச்சு புது ஈடு அப்படின்ற ஒரு பேர்ல இந்த பொங்கல் பண்டிகையை எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த பொங்கல் பண்டிகை வந்து நம்மளோட தாத்தா வழியில மரபு வழியில பாத்தீங்கன்னா புது பானையில பொங்கல் இட்டு தான் கொண்டாடி இருக்காங்க. அதுவும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாசல்ல வந்து பொங்கல் வச்சு மாக்கோளம் எல்லாம் போட்டு இந்த முளைப்பாரியெல்லாம் எடுத்து மாவிளக்கெல்லாம் போட்டு அந்த ஊரே அப்படியே களைகட்டும். ஒரு திருவிழா அந்த பொங்கல் நாள் 4 நாளுமே பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல தான் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பொங்கல் வச்சு ஒத்துமையா இருக்கணும், இந்த வருஷம் ஃபுல்லா வந்து ரொம்ப செழுமையா இருக்கணும், நம்மளாம் வளர்ச்சியை அடையணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறதையும் நான் பாத்திருக்கேன். சரி, உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொங்கல் வச்சு நீங்க பாத்திருக்கீங்க? அதான் கோயில் எல்லாருமே ஒண்ணு கூடி இந்த தெருவில் உள்ளவங்களா சேர்ந்து ஒரு 40-50 பொங்கல் வச்சிருக்காங்க. ஒரு 40-50 தானே நீங்க பாத்திருப்பீங்க. ஒரே இடத்துல 1000 பொங்கல் வச்சு மெகா பொங்கல் கொண்டாடி நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்தது இல்ல. என்ன பண்றாங்க அவங்க இந்த பொங்கல் திருவிழாவை என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்துலாமா? தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும், உழவே தலை என்போமா, உழவே உயிர் என்போமா. பொங்கலோ பொங்கலோ பொங்கல், தை பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கல். மனதின் கருத்தை மனிதரின் நிறத்தை, ஓங்கும் கருத்தை உழைப்பின் திறத்தை, விதைக்கும் கருத்தை, தை 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 தை. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும், உழவே தலை என்போமா, உழவே உயிர் என்போமா. பொங்கலோ பொங்கலோ பொங்கல், தை பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கல். தந்தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே வியர்வையும் நீரையும் குருதியாய் கலந்து விதைகளை உயிர் பெற கழனியில் சுழன்றோம், விதைகளை உயிர் பெற கழனியில் சுழன்றோம், விதைகளை உயிர் பெற கழனியில். பிரம்மாண்டமான பொங்கல் வைக்கும் நிகழ்வு ஆரம்பமாயிடுச்சுங்க. அவங்க பொங்கல் வைக்கிற கேப்ல நம்ம வழக்கத்துல இருந்து மறந்து போன விளையாட்டுகளை மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடிட்டு வராங்க. அது என்ன விளையாட்டு, அவங்க எப்படியெல்லாம் விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வில்லேஜுக்குள்ள போயிட்டோம்னாலே இந்த பொங்கல் திருவிழா வந்துச்சுனாலே இந்த இளவட்டக்கல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை தூக்கி போட்டாதான் வந்து பொண்ணு கொடுப்பாங்க. இதை தூக்காதங்காட்டி எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. என் கீழே வந்து பாத்தீங்கன்னா இளவட்டக்கல்னு சொல்லி ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெருவட்டக்கல் வச்சிருக்காங்க. இதை யார் தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க முடியாது. வின் பண்றதா அறிவிச்சிடலாம். உங்க பேர் ப்ரோ? மாதவன்.
இதுக்கு முன்னாடி தூக்கிருக்கீங்களா? எத்தனை கிலோ வரைக்கும் தூக்குவீங்க? 80 கிலோ வரைக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? இப்படி வழிமுறைகள் எந்த மாதிரி தூக்கணும் அப்படின்ட்டு இல்லையா? இருக்கா? எப்படி தூக்கணும்? கட்டி பிடிச்சி அணைச்சி தூக்கி சொல்றதே வேற மாதிரி இருக்கு. சரி தூக்கு. ட்ரை பண்றீங்க அடுத்தது? நாளா ட்ரை பண்ணுவேன். திரு முழிக்கிறீங்க. நான் ட்ரை பண்ணல. சும்மா எல்லாரும் அட்லீஸ்ட் நீங்க தூக்கி மட்டும் போட்டா போதும். தூக்கி போட்டா போதும். வாங்க வரீங்களா? கை தூக்கிட்டீங்க ப்ரோ. வீரத்துக்கு தானே தூக்குறாங்க, கல்யாணம். சரி ஓகே, வேற யார் வரீங்க? உங்க பேரு? ஹரிஹரன். ஹரிஹரன், என்ன பண்றீங்க? பி மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இதுக்கு முன்னாடி தூக்கி இருக்கீங்களா? சரி ட்ரை பண்ணி. ரொம்ப நேரமா பாத்துட்டு நீங்களே வாங்க. இல்ல வர பையன் தூக்கம் பாருங்க. நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட் தான். இப்போ தூக்கிறோம் பாருங்க. உங்க ஃப்ரெண்டா? ஆமா ப்ரோ, கபடி பிளேயர் ப்ரோ. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. அதாவது சார் எவ்வளோ செகண்டில் தூக்கி பேக்கில் போடுறாங்க அப்படின்றது தான் டைமிங்கு. நிறைய பேர் தூக்கிடுவாங்க. இது பேர் பாக்கெட்டில் போடுற மாதிரி தூக்குறாரு பாருங்க. இல்லை இப்போ சார் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீச் பண்ணுவார். வாங்க சார். ஒரு சின்ன கல் ஒன்று எடுத்துக்கிறாங்க. காரணம் பாரு. வாங்க வாங்க. சார் இங்க இருக்கு. அதில் எடுத்து அதில் இங்கே வாங்க. இந்த கல்லை இப்படி எடுத்து நெஞ்சோட வச்சு இப்படி போடணும். அதான் சார், அதுல இருந்து பண்ணுங்க சார். இதெல்லாம் சின்னதாக இருக்கு சார். யார் சார் தூக்குறது?
பரிசாச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பழனி கிறுக்கிய எருதுக்கும் நன்றி சொல்லுதல் கடமையடா. மகிழ்ச்சி பொங்கும் திருநாளாம் மனம் பொங்கும் திருநாளாம். மகிழ்ச்சி பொங்கும் திருநாளாம் மனம் பொங்கும் திருநாளாம். மனம் பொங்கும் திருநாளாம் மனம் பொங்கும் பொங்கல் நாளாம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கல் கொண்டாட்டங்கள்லாம் சிறப்பா நடந்தது விக்னேஷ். படையெல்லாம் பிரம்மாண்டமா இருந்தது. பொங்கலும் சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன? நம்ம ஒரு நிகழ்ச்சியுமே ரொம்ப ரசிக்கும்படியா நம்ம தமிழர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப முக்கியமா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. பொதுவா பொங்கல்ல வந்து நம்ம கால்நடைகளுக்கும் மரியாதை செலுத்தி அதை வந்து நம்ம வணங்குவோம் இல்லையா? இப்ப நம்மள்ட்ட வந்து ஜல்லிக்கட்டு காலம் இருக்கு. வீரர்களுடைய ஒவ்வொரு வீரத்தையும் பறைசாற்றும் விதமா பல்வேறு விளையாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதுல நம்ம தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அலங்காநல்லூர், அவனியாபுரம், அது மாதிரி. இப்ப நம்மள்ட்டே ஒரு ஜல்லிக்கட்டு காலம் இருக்கு. பாத்தீங்களா எப்படி சீர்ற மாதிரி இருக்காரு. இவர் பேர் வந்து வேலனா. நம்மளே ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ப முடியுதா? சரி, அவங்க வளர்க்குறவங்களே இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்டுருவோம். சார் வணக்கம். ஆனா வேலன் எப்படிப்பட்டவனு? கலாச்சாரம் மாறாம நீங்க தொடர்ந்து அதை வளர்த்துட்டு சொன்னீங்க. ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம அந்த காளமாட்டை பார்த்திருப்போம். இந்த இது மாதிரி காளைகளை வந்து தங்களுடைய செல்ல பிள்ளைகளா வளர்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? இதோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? காலங்காலமா வச்சிருக்கிறோம். ஒரு 6 பல்லுக்கு மேல போய் பாய்ச்சலுக்கு திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்திட்டு சின்னதை இளைய தலைமுறை கொண்டு வந்துடும். இது எங்கிட்ட 3 வருஷமா இருக்குதுங்க. ஒவ்வொரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு இருக்க காலை மாத்திக்குவோம். அந்த மாதிரி வரும்போது அதை மாத்திட்டு வேலையை காலை கொடுத்துட்டு வச்சுக்குவோம். இது பாத்தீங்கன்னா பிறந்த பிடிச்சி எங்கிட்டே இருக்குது. இது வேணா நல்லா செல்லமா வச்சிருக்கிறோம். அதனால ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம்னு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலை ஒவ்வொரு காலைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதே மாதிரி இந்த வேலனும் பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி அவங்க வீட்டுல செல்லமா வளர்த்தாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. பேர் வந்து நாங்கள் நந்தின்னு வச்சிருக்கிறோங்க. நந்தினா எந்திரிக்கும், கால் நீட்டி வச்சு படுக்கிறது. பார்த்தீங்கன்னா நந்தி சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில். அதே மாதிரி ஒரு காலம் மடக்கி வச்சு தான் படுத்துருக்கு. நந்தி எந்திரினா எந்திரிச்சுக்கோ. நாங்கள் நந்தின்னு கூப்பிட்டு அது பழைய போச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் நந்தின்னு கூப்பிட்டு. ஆடு மாடுகள் என்பது நம்ம வாழ்வியலோட ஒரு ஒன்றிணைஞ்சு போனது. ஸோ அதனால தான் நம்ம மாட்டு பொங்கலை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுறோம். இவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு காளையை நந்தினும் வேலவனும் ரொம்ப செல்லமா அதை வளர்த்துட்டு வராங்க. இதை பார்க்கும் போது தமிழர்கள் ஒவ்வொரு காள மாடுகளுக்கும், அதாவது ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கும் எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க, அதை நம்ம வீட்டுல ஒரு பிள்ளையா வளர்க்குறாங்கன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அருணா, அடுத்தது நம்ம நிறைய விளையாட்டு போட்டிகளும் இருக்கு. அந்த சைட்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம போய் பார்த்துடலாம். போட்டி, அப்புறம் இளவட்ட கல்லுன்னு நிறைய கேம்ஸ் பார்த்தாச்சு. வீர விளையாட்டுகள்லாம் பார்த்தாச்சு. அதுல ஒண்ணு ஸ்பெஷலானது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கயிறு இழுத்தல். ரொம்ப நேரமா ரொம்ப அழகா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. போன மேட்ச்ல கூட பார்த்தோம் பெண்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் இந்த கயிறு இழுத்தல எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, பெண்களா ஆண்களான்னு பாத்துருவோமா? ரெடியா?
டீமே ஜெயிச்சிருச்சு. எப்பயுமே பெண்கள் அணி தான் ஜெயிக்கும். போட்டியில வந்து வெற்றி தோல்வி சகஜம். இந்த சூப்பரான விளையாட்டு வந்து ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்கான ஒரு விளையாட்டு தான். இது எல்லாருமே ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போட்டியா மட்டுமே பார்க்கணும். ஊர்கூடி பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி கொண்டாட்டம் தான். ஒரு இன்பமான ஒரு நாள்ல இருக்கும். இப்போ இங்க வந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பொங்கல் வச்சிருக்காங்க இல்லையா? நேரடியா அவங்கள்ட்டே போய் கேட்கலாம். மேம், நீங்க வந்து பொங்கலை வந்து எப்படி கொண்டாடுவீங்க? என்னென்னலாம் செய்வீங்க? பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலி சூரிய பொங்கல் பண்ணுவோம். சக்கரை பொங்கல் மெயினாக சக்கரை பொங்கல் பண்ணுவோம். பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து பொங்கல் பண்ணி சாமிக்கு படைச்சு இது பண்ணுவோம். எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் பண்ணுவோம். ஒவ்வொரு மனுஷங்களும் இந்த பூமியில் உயிர் வாழ்றதுக்கு தேவை உணவு. அந்த உணவு வந்து படைக்கிறதுக்கு நமக்கு முதல் வந்து சூரியன், அப்புறம் இயற்கை. அந்த இயற்கையில் வந்து கால்நடைகள், உழவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை இயற்கை, உழவர்கள், கால்நடைகள் அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு முக்கியமான திருநாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை. சார், இது ஒரு பாரம்பரியமான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் சார். இது வந்துட்டு நம்ம தலைமுறையில் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் இந்த மாடு உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற விதமாக மாட்டு பொங்கல், அப்புறம் சாமிக்கு படைத்து இந்த நெல் கதிரெலாம் அறுத்து வந்து சூரிய பொங்கல் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க சார். கல்லூரியில் நாங்கள் ஜாதி மதத்தெல்லாம் கடந்து ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டாடுறோம். இது தமிழர் பாரம்பரியமாகவும் நாங்கள் கருதுகிறோம், இன ஒற்றுமையாகவும் பார்க்குறோம். கருதும் போது நாங்கள் ஒரு தைப்பொருநாள் அப்படிங்கும்போது ஏதோ விவசாயிகளுக்கு மட்டுமான ஒரு திருநாளாக பார்க்காம ஒரு கல்லூரி மாணவர்களும் நாங்கள் இது ஒரு புத்தாண்டு கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறோம். ஒரு தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறது நம்ம நாங்கள் கொண்டாடுறோம். நன்றி. உங்களுடைய சிறப்புனா உங்களுடைய பார்வையில்? சார், ஆடிப்பட்டம் தேடி விடை என்பது பழமொழி. அதன்படி ஆடி ஆவணி புட்டாசி மாதங்களிலே விளைவித்த அந்த தானியங்களை வீடு சேர்த்துற அந்த ஒரு திருநாளாக பொங்கல் திருநாள். அதனுடைய அந்த தானியத்தை எடுத்து முதல் நாள் அந்த பொங்கல் வைத்து, பொங்கல் திருநாள் என்பது 3 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் வாசப்பொங்கலும், அதாவது சூரிய படைகளும், 2வது நாள் தமிழர் திருநாளும், 3வது நாளாக மாட்டுப் பொங்கலுமாக அந்த உழவு கால்நடைகளுக்கு நம்மளுக்கு பயன்பட்ட அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கால்நடை பொங்கல் என்று கொண்டாடுவோம். ஆக இது மாதிரி தான் பொங்கலினுடைய சிறப்பு. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்துட்டு மண் சட்டியில் தான் நான் எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. எங்கள் பாட்டி வந்துட்டு பொங்கல் பொங்கும்போது அந்த சூரியன் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறதுலாம் எங்கள் வீட்டில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது இது தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது பண்டிகைன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த வாட்டி வந்து கேஎஸ்ஆர் ஃபேமிலியில் வந்து நாங்கள் கொண்டாடுற எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொங்கலுடைய சிறப்புனா நம்ம சூரியனுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு பண்டிகை தான். பொதுவாக வந்து விவசாயத்துக்கு உதவுற மாடு, அந்த இயற்கை, இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற ஒரு பண்டிகை தான் வந்துட்டு பொங்கல்.
விளையாட்டுகள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா என்ன கேம்? அதாவது ஒவ்வொரு விளையாட்டுமே ரொம்ப பயங்கரமான விளையாட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்ம விளையாட போகிற விளையாட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விளையாட்டுன்னு தான் சொல்லணும். கிராமங்கள்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க, உரியடி. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீளமா ஒரு குச்சி கொடுத்து கண்ணை கட்டி விட்டு நம்மளை சுற்றி விட்டுருவாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. ஆனால் கரெக்டாக துல்லியமாக போய் அந்த பானை அடிச்சா அதில் வந்து பிரைஸ் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். ஓ, அது உள்ள பிரைஸ் இருக்கும். ஆமாம், நம்மளை வந்து சுற்றி இருந்து கத்தி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. கவனச்சிதறல் இல்லாமல் நேரடியாக போய் அந்த பானையை உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். தமிழர்கள் பாருங்க எந்த அளவுக்கு விளையாட்டுல இவ்வளவு மாதிரி ஒரு நுணுக்கமான வச்சிருக்காங்கன்றது. விளையாண்டு பார்த்துலாமா? கண்டிப்பா. முதலாவதா பாரதி வந்து ரெடியா இருக்காரு விளையாடுறதுக்காக. சோ பாரதி வந்து களத்துல இறங்க போறாரு. ஓஹோ! அடுத்ததாக வீரமங்கை அனிதா வந்து களத்துல இறங்குறாங்க. போட்டிக்கு தயாராயிட்டாங்க. யுவசி நின்று நிதானமா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். யுவசி வெற்றியை தக்கப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க நடந்து போற ஸ்டைல பார்த்தாலே பல உரியடி பார்த்திருப்பாங்க, பல உரியடி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்க போறாங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், யுவசி வந்து அவங்க நடந்து போற விதத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு கண்டிப்பா வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. எப்படி இருந்துச்சு? இது மாதிரி நிறைய உரியடி அடிச்சிருக்கீங்களா நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே, நீங்க வந்து நடந்து போற ஸ்டெப்பே ரொம்ப பயங்கரமா இருந்தது. சூப்பர், வாழ்த்துக்கள். எப்படி கரெக்டா துல்லியமா போனீங்க? இவ்வளவு பேர் வந்து நிறைய கவனத்தில் ஏற்படுத்தினாங்க. கரெக்டா ஃபோக்கஸ்ல போய் அடிச்சீங்க. வாழ்த்துக்கள்ங்க யுவசி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா, யுவசிக்கு பெரிய கைத்தட்டல். மூணாவது அட்டெம்ப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பேர் தவற விட்டுருந்தாங்க. மூணாவது இதுலயே யுவசி பாத்தீங்கன்னா வெற்றி கணியை பறிச்சிருக்காங்க. உண்மையிலுமே நீங்க ஒரு சிங்கப்பெண் தான். வாழ்த்துக்கள், வெற்றி தொடர.
உன்னோட அடுத்த டாஸ்க் வழுக்குமரம் ஏறது போல முடிச்சிருக்கியா? ஏறிடுவேன். நான் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் இருக்கேன், அதனால் இப்போது ஏற முடியாது. ஆக்சுவலாக இது வந்து தமிழ் பண்டிகையான பொங்கலில் எத்தனையோ சிறப்பான விளையாட்டுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல. நிறையா ட்ரெடிஷ்னலான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அது மாதிரி முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு கேம் வந்து வழுக்கு மரம் ஏறுறது. இந்த வழுக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம் பசையெல்லாம் தடவி வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருக்கு. இந்த ரிப்பனை போய் யார் வந்து கழட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் 1000 rupees கொடுக்க போகிறோம். சரி, எத்தனை பேர் விளையாட போகிறாங்க இதில்? இதுக்காக வந்து பார்த்தோம்னா 2 டீம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த வழுக்கு மரத்தோடைய சிறப்புகளை அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்காத. நீ ஏறதையும் நான் பார்க்க போறேன். இந்த வழுக்கு மரத்தை நாங்கள் வந்து உயிராக நினைக்க ஒரு உயிரை பனையை வச்சு இது ஏறுறது தமிழர்களின் பாரம்பரிய ஒரு விளையாட்டு இது ஒன்று சார். இது எத்தனை பேர் ஏறுவீங்க? அதாவது இப்போ ஒரு 3 பேர் நின்னா ஏறிட முடியுமா? ஸோ 3 பேர் மேக்ஸிமம் இது ஏறுறதுனா ஒரு 3 மணி நேரமே ஆகும் சார். இந்த மரம் ஏறுறதுக்கு இது சின்ன மரங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் ஆகும். பெரிய மரமாக இருந்தால் என்ன டைம் ஆகும் சார். இது 3 மணி நேரத்தில் எடுத்துலாம். ஒரு 3 பேர். உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தமாக 7 பேர் இருக்கும். 7 பேர். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ்லாம் எடுத்தீங்க இதில் ஏறுறதுக்கு? ஈஸியாக இருக்குமா இப்படி? ரொம்ப கஷ்டம் தான். நம்ம போட்டு நம்ம கை நல்லா டைட் பண்ணி அங்கேருந்து கீழே வலிக்கிட்டு அந்த கீழே விழுவோம். அதனால் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய போட்டிக்கு போயிருக்கோம். 1000 ரூபாய் அடிச்சிடலாமா இன்னைக்கு? 1000 ரூபாய் அடிச்சிடலாம். பரவாயில்ல, கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நீங்கள் போங்க, ஜெயிச்சிடலாம். இப்போ பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே இது வழுக்கு மரம், இதில் ஏறுறதே அவ்வளோ கஷ்டம். வாளியில் தண்ணிலாம் வச்சிருப்பாங்க, தண்ணியில் அடிப்பாங்க தெரியுமா? இப்போ ஈஸியாக இருக்குமா கஷ்டமா இருக்கும்? இல்லை கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் இது. பொங்கல் திருநாள்ல இந்த கொண்டாட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதா இதனுடைய நோக்கமே. ரொம்ப ஜாலியா மகிழ்ச்சியாவே இந்த திருநாள் நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷம் முழுவதும் நமக்கு தித்திக்கும் தினங்களாவே அமையும் அப்படின்றத நம்புவோம். ஒட்டுமொத்த இங்க நம்ம கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இந்த பொங்கல் விழாவை கொண்டாடணும். இப்ப நம்ம சொல்ல போற ஒரு பொங்கல் வந்து இந்த நாமக்கலே அதிர்ற அளவுக்கு நம்ம இந்த பொங்கல் சொல்ல போறோம். ரெடியா? சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கல்.